அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை காலை நாம் த சிந்தசிஸ் ஆஃப் யோகா பயிற்சிகளை தொடர்கிறோம். ஆண்டின் இறுதி நாள் என்பதால் நான் கொஞ்சமாக கீழ் பார்வையாக பார்க்க முயற்சி செய்கிறேன். பாருங்கள். எழுத்து தெளிவா இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே, இது இப்ப இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி சொல்றேன். பார்ட் 1 சார் சாரி சார், ரொம்ப சின்னதா இருக்கு சார் எழுத்து. இல்ல இதுக்கு மேல பண்றது கஷ்டம். நீங்களா அதாவது இவ்வளவுதான் வரும். இப்போ இதுதான் அதிகபட்சம் நான் பண்றேன். இதுக்கப்புறம் நான் ஸ்கிரீன்ல போட முடியாது. இது பரவாயில்ல சார், கொஞ்சம். தேங்க்யூ சார். ஓகே, அதாவது முதல்ல 5 சாப்டர் வருது. அது இங்க போடுறேன் நானு. இது கண்டிப்பா ஓரளவு பெருசு போலாம் நினைக்கிறேன். ஓகே, இது கண்டென்ட்ஸ் பாத்தீங்கன்னா introductionல the conditions of the synthesis, life and yoga, the 3 steps of nature, the threefold life, the systems of yoga, synthesis. இதுலயே அந்த சாராம்சம் 50 பக்கம் வருது. இந்த 5 சாப்டருக்கு 50 பக்கங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சிந்தசிஸ்லாம் சும்மா எல்லாத்தையும் போட்டு இப்போ மல்டி கிரெயின் பிரெட் மாதிரி மல்டி கிரெயின் ஆட்டா மாதிரி எல்லாம் இல்லாம எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிற ரொம்ப அழகா வாழ்வும் யோகமும் என்ன 2-3 படிகள், இயற்கையின் 3 படிகள், வாழ்க்கையின் 3 படிமானங்கள், அப்புறம் யோகத்தின் பல வகையான சிஸ்டம். அதுலதான் ஹட்டயோகம், ராஜயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், கர்ம யோகம், அப்புறம் கொஞ்சம் சாங்கியாலாம் சொல்லிட்டு போட்டு அதோட சிந்தசிஸ் இதெல்லாம் அதோட சாராம்சமா இருக்குன்றது இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா explains why an integral yoga is necessary. Traditional yogas focus on one aspect. அதான் இப்ப எதை எடுத்தாலும் இப்ப நம்ம கர்ம யோகம்னா கர்மத்தை மட்டும் பார்த்தாங்க. இப்ப ஞானத்தையும் பக்தியை மட்டும் அதிகமா பார்க்கலாம். ஞான யோகத்தில் அதே மாதிரி மற்ற 2 இது பண்றது. அப்புறம் பக்தி, ராஜயோகம். பட் ஹியூமன்ஸ் ஆர் மல்டி டைமென்ஷனல், பாடி, லைஃப், எனர்ஜி, மைண்ட், சோல். An integral yoga seeks total transformation of the whole being, not escape from life, but transformation within life. இதை என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஆல் லைஃப் பிளஸ் யோகான்னு முடியும். இந்த பெரிய மகா வாக்கியம் அது ஸ்ரீ அரவிந்தோக்காக போட்ட காயின்லயும் அதுதான் இருக்கும். ஆல் லைஃப் பிளஸ் யோகா. அது வேற எந்த புத்தகத்திலும் இல்லாம இந்த புத்தகத்துல தான் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப் இட் செல்ஃப் இஸ் யோகாங்கிறத ஆல் லைஃப் இஸ் யோகா, நாட் மேர்லி கான்டெம்ப்ளேட்டிவ் வித்ட்ராயல். பொதுவா எல்லாம் பின்வாங்கிறது தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம ஒவ்வொன்றையும் நம்ம உணர்ந்து யோகமாக செய்ய வேண்டும். Human nature is composed of multiple parts that must be unified towards the life. இதை பாருங்க. ஓகே,
Separate systems cannot easily be joined unless they turn only towards the divine, not just technique. Synthesis means uniting all parts so that action, knowledge, and devotion become complementary aspects of one single transformation. இதே ஒரு பக்கம். அப்புறம் பார்ட் 1 வந்து நம்ம முழுமையா படிச்சோம். The Yoga of Divine Works. அதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா தலைப்புகளே பாருங்க. The Yoga of Divine Works, the 4 aids, self-consecration, self-surrender in works, the way of the Gita. இது வந்து இந்த எஸ்ஏஸ் ஆஃப் த கீதா புத்தகத்தை பிடிச்சா அதுவும் அதுல நிறைய இருக்கும், இன்புட்ஸ் இருக்கும். அதுலயும் the sacrifice, the triune path, and the Lord of the sacrifice, the ascent of the sacrifice, one, the ascent of the sacrifice, 2, standards of conduct and spiritual freedom, the supreme will, equality and the annihilation of ego, the 3 modes of nature, the master of the work, the divine work, the supermind and the yoga of works. இதெல்லாம் வந்துட்டு 13 சாப்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் யோகா மற்ற இதுல எல்லாம் விட ஜாஸ்தி இருக்கிறது. அதாவது பக்தி யோகத்தை விட அதிகமா இருக்கும். நம்ம படிச்சுட்டு இருக்கிற இந்த யோகா ஆஃப் இன்டெகிரல் நாலேஜ் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா 28 சாப்டர்ஸ் இருக்கு. அப்ப எவ்வளவு நாள் ஆகும்னு பாத்தீங்கன்னா யோகா ஆஃப் டிவைன் லவ் நம்ம முடிச்சிட்டோம். அதுல 8 தான் இருக்கு. Love and the triple path, the motives of devotion, the Godward emotions, the way of devotion, the divine personality, the delight of the divine, the Ananda Brahman, the mystery of love. அப்புறம் இந்த கடைசியில இருக்கிற யோகா ஆஃப் செல்ஃப் பர்ஃபெக்ஷன் தான் பூர்ண யோகத்தோட இது 25 சாப்டர் இருக்கு. சரிங்களா? இந்த புக் வந்து அப்படியே ஃபுல்லா வருது. யோகா ஆஃப் டிவைன் ஒர்க்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுல நம்ம ஸ்ரீ அரவிந்தோட அப்ரோச்சை பார்க்கும்போது மற்றவங்க எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப பிலசாபிக்கலா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. யார வந்து நீங்க கர்ம யோகா, ஞான யோகா, பக்தி யோகா இதை பத்தி எந்த பெரிய அறிஞர்கள், பெரிய சான்றோர்கள், பெரிய ஞானிகள் யார் பேசினாலும் அதோடைய இதுதான் ரொம்ப அதிகமா போட்டுருப்பாங்க. ஸ்ரீ அரவிந்தோ அவர் தான் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட், ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்ஸ் நெசசரி ஃபார் யோகா பில்ட் ஆன் ஒர்க். இதுதான் மெயின் பாயிண்ட். அந்த உளவியல் சார்ந்ததுதான் ரொம்ப அழகா நிறைய இருக்குது. அதுக்கு என்னென்னா ஆஸ்பிரேஷன், சரண்டர், செல்ஃப் கிவிங் அண்ட் பெர்சிவியரன்ஸ். அப்ப நம்ம வேலை செய்யற ஆர்வம், சாதனை செய்யற ஆர்வம், சரணம், தன்னையே அழித்தல், அப்புறம் விடாமுயற்சி. விச் ஹெல்ப் ஓரியன்ட் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் தி டிவைன் rather than ego resistance. நம்ம செய்யறது இல்லாம ஆஹா நான் நல்லா என் வேலையை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டே இருக்கும். இந்த மாதிரி இல்லாம. ரெண்டாவது வந்து செல்ஃப் கான்சென்ட்ரேஷன். Here the first step in your work yoga is laid, offering all one does to the divine. It's about transforming ordinary action into sacred service by consecrating the self and its fruits. At the self-surrender in Mona chapter, self-surrendering works the way of the Gita. Building on consecration. Consecration, the samarpanam. It shows how surrender, letting the divine work through one's activities is key. அப்ப செய்வதெல்லாம் நம்ம சரண்டர் பண்ணும்போது நம்ம செயல்பாடுகள் வழியாக நம்ம டாக்டர் ஜெகநாத் ஐயா அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கொடுத்த தலைப்பே செயல் வழி யோகம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். The Gita's teaching of acting without attachment is a central model here. அடுத்தது சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறத வேள்வி அப்படின்னு சொல்றது, யாகம் சொல்றது, the triune path and the Lord of the sacrifice. Work is presented as sacrifice. அப்ப நம்ம செய்யக்கூடிய வேலையே வந்து ஒரு வேள்வி மாதிரி. Not giving up the world but offering one's energy and ego to the divine. அப்போ இந்த உலகத்தை விடாம give up the world அப்படின்னா உலகத்திலிருந்து பற்று இல்லாம இருக்கு. அந்த மாதிரி இல்லாம அதே ஆனா ஆஃபரிங் ஒன்ஸ் எனர்ஜிஸ், நம்ம ஆட்களை வந்து நம்ம சமர்ப்பணம் செய்யணும், ஆணவத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும், அகங்காரத்தை சமர்ப்பணம் செய்யும். கனெக்ட்ஸ் ஆக்ஷன், நாலேஜ் அண்ட் லவ் as triune path. இதுதான் அந்த மூணையுமே இங்க வந்து இதாகுது. காம்ப்ளிமெண்டரி அப்படின்னு ஒரு வார்த்தை. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து இந்த COMPLEMENTARY இந்த காம்ப்ளிமெண்டரி நிறைய பேர் நம்ம இந்த 1ஆம் தேதி ஆகும்போது நாளைக்கு வந்து ஜனவரி 1, 2026 அப்போ நிறைய எனக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்திருக்கு. டைரி ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்திருக்கு, கேலண்டர் காம்ப்ளிமெண்ட் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காம்ப்ளிமெண்ட்டும் இந்த காம்ப்ளிமெண்ட்டும் ஒன்னா வேற யாராவது ஒருத்தர் சொல்லலாம். ஒரு இதா கேள்வி கேட்டு ஏன்னா ஒரே மாதிரி இல்லாம
சொல்றீங்களா யாராவது? வாட் இஸ் தட் காம்ப்ளிமெண்ட், வாட் இஸ் திஸ்? இந்த காம்ப்ளிமெண்ட்லயே இந்த ARY இடத்துல காம்ப்ளிமெண்ட் தான் முடிக்கும். சொல்றீங்களா யாராவது? சொல்லுங்க. Compliment PLI is a gift, small gift. Okay. PLE is something which is perfecting it, adding to it. அதுக்கு இன்னொரு நல்ல கரெக்டான பாயிண்ட். அதை கம்ப்ளீட்னு யோசிச்சீங்கனாலே போதும். நீங்க சொன்ன ரெண்டாவது பாயிண்ட் கம்ப்ளீட் அப்படின்னா முழுமை செய்யக்கூடிய ஒன்று. அப்போ காம்ப்ளிமெண்டரி வைஸ் ஆஃப் த டிவைன் ஒர்க்ஸ் இன்னர்ஸ், அதாவது நாலேஜும் லவ்வும் இல்லாம வெறும் ஆக்ஷன் மட்டும் இருந்தா அது முழுமை அடையாது. அப்ப இட் கனெக்ட்ஸ் ஆக்ஷன், நாலேஜ் அண்ட் லவ் அஸ் ட்ரைவ் ஃபார் காம்ப்ளிமெண்டரி அப்படின்னா முழுமை செய்தல், முழுமையாக்குதல் அப்படிங்கிற பொருள்ல வருது. ஓகேங்களா? இப்போ வசனம் ரொம்ப நன்றி, சரியான பதில் அது. அப்புறம் அஞ்சாவது வந்து தி அசென்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ். நம்பர் 1 ஒர்க்ஸ் ஆஃப் நாலேஜ், தி சைக்கிக் பீயிங். சைக்கிக் பீயிங் பத்தின இன்ட்ரோடக்ஷன்லாம் அங்கே நம்ம பார்த்துருப்போம். Here the higher aspect of the work is developed. The conscious union of action is inner knowledge and the emerging role of the psychic being, soul's inner presence in guiding work towards divine purpose. இது அந்த இது முடிஞ்சோம்னா அடுத்தது பார்ட் 3 யோகா ஆஃப் டிவைன் லவ். பார்த்தீங்களா? இதுல வந்து 5 சாப்டர் மட்டும்தான் சொல்லியிருக்கு. Yoga of Divine Valuma, part 3 shifts the focus from action and knowledge to love, devotion as a spiritual path, is Bhakti Yoga and its place in integral yoga. அப்போ இதே மாதிரி ட்ரிபிள் பாத் அப்படிங்கும்போது ஞான யோகம், கர்ம யோகத்தோட பக்தி யோகம் எப்படி கம்ப்ளீட் பண்ண, இது பாருங்க லவ் கம்ப்ளீட்ஸ் அப்படிங்கிறது அந்த காம்ப்ளிமெண்ட்ரிங்கிறத பார்த்தோம். இந்த கம்ப்ளீட்ஸ் இருந்துதான் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி வருது. கிரவுன்ஸ் not inferior to knowledge or works, it brings fullness and joy. நம்ம பார்த்தோம் இந்த பக்தி வந்து ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று. மோட்டிவ்ஸ் அப்படின்னா லாங்கிங், பைனிங், ரெஃபரன்ஸ். லாங்கிங்னா ஏங்கிறது, பைனிங்னா அப்படி விரகதாபம் மாதிரி இருக்கிறது, ரெஃபரன்ஸ்னா ரொம்ப மதிப்பா மரியாதையா இருக்குது. And as these deepen, they all become less about wish fulfillment and more about loving surrender to the divine. அங்கேயும் எல்லாத்துலயும் சமர்ப்பணத்துக்கு தான் முடியும். காட்வர்ட் எமோஷன்ஸ், நம்மகிட்ட எல்லா எமோஷன்ஸும் இருக்கு, கோபம், வருத்தம் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் இறைவனை நோக்கி திருப்பது தான் காட்வர்ட் எமோஷன்ஸ். From ordinary attachment or fear to emotions that truly turn toward divine with purity and intensity. இந்த தூய்மையும் தீவிரமும் இருக்கும். The way of devotion, bhakti practices and attitudes, joy, trust, aspiration, praise. இப்போ கண்டிப்பா மகிழ்ச்சி இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், ஆர்வம் இருக்கணும், போற்றுதல் இருக்கணும். Showing devotion as an active force and dynamic force that opens the heart to the divine. அப்போ அது வந்து ஒரு இயங்கக்கூடிய, ஏன்னா இயக்கம்னாலே நம்ம கர்மயோகம் சொல்லுவோம். ஆனா இது வந்து பக்தியிலையும் அது ஒரு இயங்கக்கூடிய ஆற்றலாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஹார்ட் டு த டிவைன், இதயத்தை இயங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டிவைன் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது அப்டிராக்ட் ரியாலிட்டி, பட் அஸ் பர்சனாலிட்டி. நம்ம அந்த அப்டிராக்ட் ரியாலிட்டிங்கிறத நம்ம நிர்குண பிரம்மம் பார்த்துருக்கோம். ரியல் பர்சனாலிட்டி அப்படிங்கும் போது சகுண பிரம்மன்னு போயிடும். பீயிங், அதாவது இந்த குணங்கள் நம்ம சொல்லுவோம்ல, கருப்பா சிவப்பா தெரியாது, இல்ல வந்து இப்படிதான் இவர் இந்த மாதிரி இருப்பாரு, கிருஷ்ணர்னா மயில் பீலி வச்சிருப்பாரு, புல்லாங்கல் வாசிப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். A being one can relate to intimately with devotion, surrender and love. அப்போ வந்து பக்தியோட, சரணத்தோட, அன்போட நம்ம முழுமையா செய்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் 6வது சாப்டர் டிலைட் ஆஃப் த டிவைன். டிவோஷன் லீட்ஸ் டு இன்னர் ஜாய். அப்போ அக மகிழ்வு நமக்கு வரும். இப்போ மற்றதெல்லாம் இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நாக்குல ஒரு இது இருக்கு, நமக்கு பிடிச்ச சுவை, வெனிலாவோ ஸ்ட்ராபெரியோ ஏதோ ஒண்ணு, சாக்லேட்டோ ஏதோ ஒண்ணு நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்ற வரைக்கும் இருக்கும். சாப்பிடவே நம்ம வேற எல்லாம் நினைப்போம். ஆனா இது அப்படி இல்லை. பக்தி வந்து உள்ளுக்குள்ள ஒரு உலகாங்கிதமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், பரவச நிலையை கொடுக்கும். That arises not as escape but as deep spiritual fulfillment and participation in the divine's own delight.
அப்புறம் ஆனந்த பிரம்மன். லவ் கல்மினேட்ஸ் இன் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆனந்த பிரம்மன். இப்போ அந்த ஜாய்ங்கிறது பேரானந்தமாக இருக்கும். பிளிஸ்ஃபுல், அதான் வெறும் ஜாய்க்கும் பிளிஸ்ஃபுல்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அது ஒரு பரவச நிலையா இருக்கும். இது வந்து பேரானந்தமா இருக்கும். சிற்றின்பம் பேரின்பம் மாதிரி இது பேரின்பமாவும் இருக்கும். கான்சியஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் த டிவைன். அப்ப நம்ம இறைவனை உணர்ந்து கொள்ளும் தன்மையோட இருக்கும். வேர் லவ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் யூனிவன் ரீச் தர் டீப்பஸ்ட் எக்ஸ்பிரஷன். மிக ஆழமாக அது தோன்றும். அதுலதான் பேரானந்தம் பேரின்பமாக மாறும். அப்புறம் மிஸ்ட்ரி ஆஃப் லவ், அன்பின் மர்மம் எப்படின்னா ரிஃப்ளெக்ட்ஸ் லவ் இட்ஸ் டெப்த் பியாண்ட் இன்டெலெக்ட். அப்ப இது அறிவு. இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிற யோகா ஆஃப் டிவைன் சாரி இன்டெக்ரல் நாலேஜ், அதை தாண்டி அந்த பியாண்ட் இன்டெலெக்ட், அந்த பகுத்தறிவை தாண்டி கிடைக்கக்கூடிய ஆழம் பக்தியில வரும். அதுதான் அங்க இருக்கக்கூடிய விஷயம். இட்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தி சீக்கர், திருவொரு மாற்றத்தை அந்த பக்தனுக்கு கொடுக்கும். அண்ட் இட்ஸ் ரோல் ஆஃப் யுனைட்டிங் தி ஃபைனைட் அண்ட் தி இன்ஃபினிட். அப்போ அனந்தனையும் முடிவுள்ள ஒன்றையும் இணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இப்போ யோகா மஸ்ட் பி இன்டெக்ரல், நாட் அ பாத் ஆஃப் எஸ்கேப், பட் a transformation of life itself அப்படின்னு. Work, knowledge and love are complementary. திருப்பி அதே வார்த்தை. Each enriches the others and leads towards one divine goal. Enriches the others-னா கர்மயோகம் செய்யும் போது அந்த வேலையுடைய ஞானமும் அந்த இறைவனுடைய மேல நம்ம பக்தி கண்டிப்பா அதிகமாகும். அந்த ஒன்றிலிருந்து ஒன்று முழுமையாகும் நம்ம தெளிவா பார்த்திருக்கோம். ஸோ ஒன்று மற்றொன்றை செழிப்பூட்டுகிறது, மற்றொன்றுக்கு இட்டு செல்கிறது. Love brings the deepest union. Devotion is not lesser than knowledge or work, but their culmination is blissful union with the divine. இது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு இதுல நான் நினைச்ச அளவுக்கு கொடுக்கல. ஏன்னா அவங்க சொல்றாங்க இந்த ப்ராம்ப்டிங்னு ஒண்ணு சொல்றாங்க. இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்றது நம்ம எந்த அளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், என்ன கொடுத்தாலும் அது செய்யறதுதான் செய்யும். அதுவும் வந்துட்டு மனிதன மாதிரியே பண்ற மாதிரி. அதுல கீழே ஒண்ணு போட்டோம், ChatGPT கேன் மேக் மிஸ்டேக்ஸ். அதனால தப்பான இதுவும் வரும். ஓரளவு நம்ம எல்லாம் படிச்சதை வச்சு நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி இது பண்ணிக்கலாம். ஒரு நிமிடம். இப்ப அது சட்டம் வேற பேசுது. நான் வந்து 5 பேராகிராஃப் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அது எல்லாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து காப்பி ரைட் எல்லாம் இருக்குன்னு போட்டு இது பண்ணிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இதான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. நீங்க யாராவது உங்க கருத்துக்களை சொல்லலாம்.
இப்போ என்ன ஏது பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம இவ்வளவு நாள் படிச்சது. ஏன்னா வந்து எடுத்த உடனே எல்லா spiritual seeking moves towards an object of knowledge to which men ordinarily do not turn the eyes of the mind. அதாவது பொதுவா நம்ம செய்யறது இல்லைன்னு தான் ஆரம்பிக்கிறார் அவர். ஏன்னா எப்பவுமே வந்து ஞானம் நோக்கி தான் போகும். ஆனா பொதுவான மனிதர்கள் வந்து அதை நோக்கி செல்வதில்லை அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா அந்த நாலேஜ்ல இட்டர்னல் இன்ஃபினிட் அப்சல்யூட். தட் இஸ் நாட் த டெம்பரரி. இதெல்லாம் வந்துட்டு ஒரு தற்காலிகமானது அல்ல. இட்டர்னலும் இன்ஃபினிட்டும் அப்சல்யூட்டும் தற்காலிகமானது அல்ல. அது வந்து இட்ஸ் ஆர் சென்சிபிள் ஆல்தோ ஹி ஆர் இட் மே பி இன் தம் அண்ட் ஆர் பிஹைண்ட் தம். எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்தா கூட அவனுக்கு தெரியல. It aims the object of your knowledge, aims at a state of knowledge by which we can touch, enter or know the identity of this eternal. அப்ப நம்மளால அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி போகுது. இந்த மாதிரி அது போயிட்டு இருக்கு. நீங்க யாராவது உங்களுடைய கருத்து சொல்ல ஒருத்தராம்? பவானி அம்மா, புவனேஸ்வரி அம்மா, தேவதாஸ் ஐயா, தலசேன் ஐயா, மகேஷ், கடலூர் சீனிவாசன், வசனம், யார் வேணா ஓரளவுக்கு இப்போ நம்ம ஒரு மேஜரா மொத்தம் 4 பார்ட் இருக்குன்னா 2 பார்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். மிச்சம் இருக்கிற 2 பார்ட்டும் உண்மையிலேயே ரொம்ப பெரிய பார்ட்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த செல்ஃப் பர்ஃபெக்ஷன்ல 25 சாப்டரும், யோகா ஆஃப் டிவைன் நாலேஜ் 28 இருக்கு. அப்போ வந்து 43 வருதா, 53 சாப்டர்ஸ் வருது. மொத்தம் இது 2மே 53 சாப்டர்ஸ். வேற அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டுல 13, 8, 21 சாப்டர்ஸ் தான். 21, 5, 26 சாப்டர்ஸ். இன்ட்ரோடக்ஷன்ல 5, கர்மயோகால 13, இதுல 8. அப்ப 21, 5, 26 சாப்டர்ஸை முடிச்சிருக்கோம். ஆனா நம்ம முடிக்க வேண்டியது 53 சாப்டர்ஸ். அப்போ வந்து ஒரு பாதி கிணற கூட நம்ம தாண்டலன்னு புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அப்படி இல்லாட்டி நான் கொஞ்சம் கொஞ்சமா டச் அண்ட் கோ மெத்தட்ல போறேன். கேக்குதா? நான் பேசுறது தெளிவா இருக்கா? எஸ் சார் தெளிவா இருக்கு சார், ஒன்றும் பிரச்சனை. ஓகே, புவனேஸ்வரி வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டா போனாப்புல இருக்கு. இருந்தாலும் திருப்பி கேக்குதா சார் நான் பேசுறது? கேக்குது. அதாவது நான் தான் சொன்னேன், அத்தனையும் நம்ம இது பண்ண முடியாது. இது ஒரு கொஞ்சமா நம்ம படிச்சது எல்லாம் படிச்சுதான் பார்த்தோம், புதுசா எதுவும் பார்க்கலங்கிறதா. சொல்லுங்க. அதான் அதனாலும் திரும்ப அந்த சாப்டர்னுடைய டைட்டில பாக்குறதுக்கு நம்ம படிச்சோங்கிற ஒரு உணர்வு இருக்கு. 10வது சார்ங்கிறது தான் கடைசியா எனக்கு தோணுச்சு. புதுசாவே இருக்கும். நம்ம திருப்பி போய் படிச்சா கூட அது புதுசுமா இருக்கும். ஆமா சார், அது உண்மைதான். அதான் நம்ம ஆசிரம பள்ளியில கல்லூரியில இதா இருந்தவரு, இப்ப இல்ல, அவரு கிட்டு ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் அப்படிதான் சொல்லுவார், 200 தடவை படிச்சா ஸ்ரீ அரவிந்தோ ரைட்டிங்ஸ் எல்லாம் லேசா புரிய ஆரம்பிக்கும். யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கும்போது ஒரு இது, அதான் நம்ம எல்லாம் இதை பத்தி ஊறிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக புரிய வைப்பாங்க. மதர் அதான் சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம எதுவுமே புரியாட்டி கூட புரியக்கூடிய மூல செல்ஸே வரும்னு சொல்றாங்க. அதனால கண்டிப்பா முன்ன படிச்சதுக்கு இப்ப நம்ம இத்தனை ஆண்டுகளா படிக்கிறோம். ஸ்ரீ அரவிந்தர் ரைட்டிங்ஸ் படிக்கும் போது கொஞ்சம் ஒரு ஒரு பரிச்சயமான ஒன்று, அக்வைண்டட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு தோணும். முதல் தடவை படிக்கும்போது பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் இந்த வார்த்தை சொல்லி கேட்டுட்டேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னே புரியலையே, இங்கிலீஷ்லதான் இருக்கா, எனக்கு எனக்கு இங்கிலீஷ்ல பிஹெச்டியே வாங்கிட்டா கூட அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியலன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் நம்ம. ஏன்னா இது சாதாரண மனித மனநிலையிலிருந்து படிச்சு புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. அவரே வேற ஒரு தளத்துல இருந்து எழுதியிருக்காரு. நம்மளை வந்து படிக்க 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 அந்த தளத்துக்கு அதுவே கொண்டு போகுங்கிறதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை. அது உண்மையா இல்லையா நீங்க யாரும் சொல்லலாம். உங்களுடைய, ஏன்னா நீங்களும் பல காலமா படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு சினிமா நீங்களும் சொல்லலாம், மற்றவங்களும் சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்க சொல்ற பாயிண்ட் தான் வரும். நீங்க சொல்றப்பல நம்ம இப்ப இவ்வளவு வேகமா போனாலும் ஒரு பேராவை எடுத்துட்டு அதுக்குள்ள ஆழ்ந்து போற வசியம் அதுல இருக்கு நமக்கு. அது ரொம்ப நல்லா
அது மட்டும் இல்ல, அது புதுசா இப்ப நீங்க ஸ்ரீ அரவிந்தர் வரிகளை படிச்சீங்கன்னா அது வந்து நமக்கு இன்னும் புரிதல் அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம சாவித்திரியை படிச்சாலும் சரி, வேற எதை படிச்சாலும் சரி, அந்த வார்த்தைகள் வந்து நம்மள வந்து அப்படி கையை பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி ஒரு இது தோணும். இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும். ஆமாங்க சார். அது உண்மைதான் சார். அது ரொம்ப நல்லா உணர முடியுது. அது ஒரு பெரிய விஷயம் தான் நமக்கு. உணர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார் இதெல்லாம். ஆமா ஆமா ஆமா. வேற நன்றி யாராவது சார். நன்றி நன்றி. வேற யாராவது உங்க கருத்து சொல்லுவோம். அஸ்லாமா சொல்லுங்க. சார் நமக்கு நிறைய இடங்கள்ல பகவான் மேக்ஸ் இட் வெரி கிளியர். அந்த ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ம், அது வந்து ஒரு குறிப்பிட்ட உயரம் வரை தான் போயிருக்கு. ம், ம், ம். நம்மளுடைய இன்டெக்ரல் யோகாங்கிறது அதுக்கும் மேம்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்மள கூட்டி செல்லுது. ம், ம். அத கண்டிப்பா வந்து அவர் நிறைய இடத்துல தெளிவா நமக்கு சொல்றாரு. அது வந்து தட் மேக்ஸ் இட் ஒரு தரோவாக்குது நம்மள. கண்டிப்பாங்க. மற்றவர்கள் யாராவது? மகேஷ், இந்த குரூப்புக்கு முன்னாடி கூட பயணித்த இன்னொரு சக பயணியை நீங்க சொல்லலாம். பேசுற நிலையில இருக்கீங்களா, பயணத்தில் இருக்கீங்களா தெரியல. இல்லையே பேசுறேன். இல்ல அது நீங்க சொன்ன மாதிரி தான். 20 தடவை படிச்சாலும் 20 தடவையும் புரியாத மாதிரி இருக்கும். ஏதோ லேசா புரியுற மாதிரி தான் இருக்கும். புது புதுசா நீங்க கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் புது புதுசா இருக்கும் அர்த்தங்கள். போன தடவை ம், சொன்னது வேற மாதிரி இருக்கும். இந்த ம், தடவை சொல்றது வேற மாதிரி இருக்கும். ம். அது அப்கிரேட் ஆன மாதிரி இருக்கும் ஒவ்வொரு தடவையும். உண்மை உண்மை. நன்றி. நன்றி நன்றி நன்றி. வாங்க தனசேன் ஐயா. நன்றி. ஓகே ஓகே. ஆம், ஆமா சார். நம்ம ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் ஒரு புது விதமான புரிதல் வந்து நமக்கு வரும். நீங்க சொல்லும்போது கூட நான் கவனிச்சிருக்கேன். 2வது முறை நீங்க சொல்லும்போது அதனுடைய விளக்கமே வந்து மிக விரிவாக சொல்ற மாதிரி தெரியும். முதல்ல சுருக்கமா சொன்ன மாதிரி தெரியும். இப்ப விரிவா சொல்ற மாதிரி இருக்கும். சார் இதுக்கு வந்து முதல்ல அவ்வளவு சுருக்கமா முடிச்சா இன்னைக்கு இவ்வளவு விளக்கமா சொல்றாரு. அது ஒவ்வொரு முறை நம்ம வந்து படிக்கும்போது ஒவ்வொரு விதமான புரிதல்ன்றது உண்மை சார். அது we have realized. பகவான் மதர் ரைட்டிங்ஸு உண்மையிலேயே அது ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க சொன்னது நீ ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் உன்னுடைய ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு நீ போயிருப்ப, ஒவ்வொரு புரிதல் உனக்கே வரும்ன்றது உண்மை. 100% உண்மை சார். நன்றி நன்றி. பாக்கியலட்சுமி அம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார் சொல்லுங்க. ஆமாங்க சார். அது கொஞ்சம் சார் இப்ப எனக்கெல்லாம் வந்துங்க சார் அந்த தமிழ் புக் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். திரும்ப இப்ப கிளாஸ் இல்லைனாலும் நாங்க பாட்டுக்கு அதை படிச்சு ஏதாவது வசனமா போனாமா கத்து சொல்லுவாங்க. எல்லாம் இது பண்ணிக்கிட்டே இருப்போங்க சார். அது நீங்க அவங்க கூட கொஞ்சம் படிச்சுட்டு போனோம்னா நீங்க நடத்தும் பொழுது சார் இது நடத்திட்டாரு ஏன் திரும்ப நடத்தாரு அப்படிங்கிற மாதிரி கூட தோணுங்க சார். அந்த மாதிரி நல்ல மனசுல பதிஞ்சு இதா இருந்ததுங்க சார். இப்ப தாத்தா கொஞ்சம் சிரமமா தான் இருக்குதுங்க சார் எனக்கெல்லாம். சரி, அதான் தமிழுக்கு நம்ம முயற்சி செய்வோம். அது இப்போ நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணலாம், டைரி எழுதலாம், கணக்கு எழுதலாம், செலவை குறைக்கலாம், 1008 இது சொல்லுவாங்க. இந்த நாளைக்கு தான் நிறைய பேர் ஜிம்முக்கு வந்து ஃபீஸ் கட்டுவாங்க. 10 நாள் வருவாங்களா, 1 மாசம் வருவாங்களான்னு கடவுளுக்கு வெடித்தோம். அப்படி இல்லாம நம்ம வந்து நீங்க சொன்னதை வச்சுட்டு நான் இந்த தமிழுக்கு உண்டான முயற்சியை எங்க அளவுல செய்ய பார்க்கிறோம். சரிங்களா? நன்றி. நிச்சயமா பண்ணுவோம். பவானி அம்மா, நீங்க ஏதாவது சொல்லுங்க. சார் நீங்க சொல்லி தர்றது அந்த நேரத்துல புரிஞ்சாலும் அதுக்கப்புறம் நாங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றப்ப கொஞ்சம் தெளிவா இருக்கு சார். அதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா கொஞ்சம் அதனோட மீனிங் தொடர்ச்சியா புரியுற மாதிரி இருக்கு சார். நன்றி. அம்மா பாக்கியலட்சுமி அம்மா, இப்ப வேற ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். இப்ப நீங்க வந்து பல வகுப்புகள் இருக்கும்போது லைஃப் டிவைன் எல்லாம் இப்ப படிக்கும்போது இப்ப அதை விட ஏதாவது தெளிவாகுதா இல்லையா? ஆமாங்க. அதுதான் பாயிண்ட். அதான் நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு புரியுது புரியலங்கிறத விட முன்ன வந்து கொஞ்சம் மலைச்சு போய் இருந்தது வந்து இப்ப அவ்வளவு ஓகே நம்மளால படிக்கலாம்னு ஒரு நம்பிக்கை விட்டுதான் இல்லைங்களா? கண்டிப்பாங்க சார். நல்லா அப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி முதல்ல ரொம்பவே என்னமோ கண்ணை கட்டி காட்டி விட்ட மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தது. புது
புரியுதுங்க சார். நீங்க சொல்றது அந்த விளக்கங்களும் இது எல்லாமே இப்ப அந்த புரிதல் வந்திருக்குதுங்க சார். உண்மைங்க சார். அதுதான் உண்மைங்க. அதான் இதுதான் உண்மையான பாயிண்ட். நம்ம எல்லாம் வந்து ஒவ்வொன்றா புரியுது புரியலங்கிறத விட ஸ்ரீ அரவிந்தர் அந்த ஒரு பெரிய களஞ்சியத்துக்குள்ள நம்மளால நுழைய முடியுது. நுழைந்து நமக்கு ஓரளவு நமக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ள முயற்சி பண்றோம். அது வந்து கொடுக்க கொடுக்க குறையாத ஒரு களஞ்சியம் அது. அந்த மாதிரி ஒரு விஷயம் அது இல்லைங்களா? ஆமாங்க சார். கண்டிப்பாங்க சார். கண்டிப்பாங்க. சொன்ன போனா களஞ்சியம், பொருட்களஞ்சியம், தத்துவ களஞ்சியம் எல்லாத்துக்கும் மேல நீங்க எல்லாத்துக்கும் மத்ததுக்கும் இந்த ரைட்டிங்ஸ்க்கு என்ன ஒரு முக்கியமானதுன்னா, இப்ப அமைதின்னு ஒரு பத்தி சொன்னாலும் அந்த அமைதிங்கிற அனுபவத்தை நமக்கு தரக்கூடிய தன்மை இதுக்கு ரொம்ப உண்டு. அதுதான் அந்த ரைட்டிங்ஸ்ல உண்டு. சொல்லுங்க புவனேஸ்வரிமா. சார் லைவ் டிவைன்லாம் தத்துவம் சார். அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா அடிப்படை தத்துவம் இதுதாங்கிறத வாங்கிக்க முடியும். ஆனா சிந்தசிஸ் ஆஃப் யோகா வந்து நமது வாழ்க்கை முறையாவே ஃபீல் பண்ணுவேன் நானு. எல்லா பக்கத்துலயும் நுழைஞ்சு ஒரு இடம் கூட விடாம பகவான் வந்து இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணுங்கிறது அழுத்தமா நமக்கு குடுக்குறாருங்கிறது எனக்கு இதுல தான் ஃபீல் பண்ண முடியுது சார். அதான் வழிகாட்டின்னு சொல்லலாம். ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு புள்ளி இடத்த கூட விடுறதில்லன்னு எனக்கு தோணும். நன்றி சார். இதை விட வந்து நம்ம ரியல் லைஃப்ல இருந்தா பயன்படுத்தக்கூடிய ஒரு திருப்பி அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்டர்ஸ் ஆன் யோகா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 கம்ப்ளீட் ஒர்க்ஸ்ல இருக்கு. அதுலதான் வந்துட்டு உண்மையிலே இதோட ரொம்ப எளிமையாவும் இருக்கும். நமக்கு இப்ப என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கும் இருக்கும். லைஃப் டிவைன் கீழே அதாவது ரொம்ப உயர்நிலைன்னா லெட்டர்ஸ் அண்ட் யோகா வந்து இப்போ இமீடியட்டா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி இருக்கும். ரெண்டுக்கும் நடுவுல சிந்தசிஸ் ஆஃப் யோகா சொல்லுவோம் ஓரளவுக்கு. ஸோ இதோட வேற யாராவது சித்ராமா பேசலாம், கடலூர் சீனிவாசன், வளர்மோதி ஐயா, அம்மா நீங்க சொல்லி கொடுக்கறது நல்லா புரியுது சார். ஆனா வந்து கொஞ்சம் எனக்கு வந்து தமிழ் பாக்கியலட்சுமி அம்மா சொல்ற மாதிரி கொஞ்சம் தமிழ்ல இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இதையும் அதையும் ரெஃபர் பண்ணிக்கும் போது இவங்க எல்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் புரியுது. தேங்க்யூ சார். பார்ப்போம். கடலூர் சீனிவாசன் ஐயா பேசலாம், இல்லாட்டி நான் க்ளோஸ் பண்றேன். வளர்மதி அம்மா சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. வணக்கம். நாம் ஏன் ஜெகநாதன் ஐயாவை ஆக முடியாது? ஒய் நாட் மிஸ்டர் கண்ணப்பன் சார் தமிழ் படுத்தி இது பண்ணக்கூடாது? ஒய் நாட்? அந்த ஒய் நாட்டை ஒரு பெரிய கேள்வியை போட்டு அது புத்தாண்டுல அதை வந்து புதுமையா ஆரம்பிச்சிருவோமே. சரி பாப்பா, அதுக்கு தான் நான் தூண்டுதல் அதை தான் நான் சொன்னேன். செய்வோம், கண்டிப்பா செய்வோம். வளர்மதி அம்மா அவர் அளவுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவர் மிகச்சிறப்பா பண்ணியிருக்காரு. நம்ம நீங்க சொல்ற முயற்சி செய்வோம் அவருடைய அரவிந்தருடைய வழிகாட்டுதல். ஏன்னா இவரும் நல்ல நல்ல சொற்கள் பயன்படுத்தியிருக்காரு. செய்வோம். குழந்தைத்தனமாவே டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். குழந்தைய அவங்க மதர் விரும்புவாங்கல்ல, அவ்வளவுதான் போறோம். வளர்மதி அம்மா சொல்லுங்க, ஏதாவது பேசுறீங்கன்னா பேசுவோம், இல்லாட்டி நிறைவு செய்வோம். அன்மியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்க குரல் கேட்கல, பார்ப்போம். ஓகே, அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி வணக்கம். அனைவருக்கும் நன்றி வணக்கம். மீண்டும் ஒரு 5ஆம் தேதி ஜனவரி 5, 2026 புத்தாண்டில் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துகள். ப்ராஸ்பரிட்டியும் நன்றி. தேங்க்யூ சார். சார் ஏதாவது பிரெஞ்சு சொல்லுங்க சார், அதுக்கு புத்தாண்டு இதுக்கு ஏதாவது. நன்றி. தேங்க்யூ சார். ஓகே. பொனானே சிம்பிளா சொல்லுவாங்க. பொனானேங்கிறதும் பிரெஞ்சுல இருக்கக்கூடிய போனானே. ஆனேனா ஆண்டுன்னு அர்த்தம். போனா நல்ல ஆண்டு, நல்ல ஆண்டு அப்படின்னு அர்த்தம். தேங்க்யூ சார்.